மதுரையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. விஜயுடைய தாவேகா மாநாடு. எல்லாருமே இதை பற்றி விரிவாக பேசியிருப்பாங்க. இந்த மாநாட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பரபரப்பாக பேசப்படுறது. என்னென்னா, விஜய் பேசிய பல விஷயங்கள் வந்து பாருங்கள். முதல்ல ஒரு சிங்க கதையை வந்து அவர் சொல்லியிருந்தார். என்ன சிங்க கதை என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிங்கம் வந்து வேட்டையாடுறதுக்கு மட்டும்தான் வரும், சுற்றி பார்க்க வராது, வேடிக்கை பார்க்க வராது. யாரை குறிஞ்சி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அரசியல் நோக்கர்கள் பல்வேறு தரப்பாக சொல்லிட்டு வராங்க. ஏன்னா விஜய் வந்து வெளியில் வர மாட்டேங்காரு, பொது நிகழ்ச்சியில் பங்கேற்க மாட்டேங்காரு, மக்கள் பிரச்சனையில் பங்கேற்கல, அப்படி பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கு இல்லையா? இந்த விமர்சனங்களுக்கு பதில் இதுதான். என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்கம் வந்து வேட்டையாட மட்டும்தான் வரும், சுற்றுலாவுக்கு வராது, சுற்றி பார்க்க வராது, வேடிக்கை பார்க்க வராது. அப்படின்னு மற்ற கட்சியெல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்க்கீங்கடா, மக்களை தேசத்தில் போகிறீங்க, நாங்கள் அப்படிலாம் வரமாட்டோம், நாங்கள் வந்தால் மக்களை நேரில் சந்தித்து மக்கள் குறைகளை கேட்குற அளவுக்கு தான் வருவோம், சரியான நேரத்தில் வருவோம். அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து உயிருள்ளதான் சிங்கம் வந்து வேட்டையாடும், செத்த புணங்களை வந்து வேட்டையாடாது. இது யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை சொல்றதாக தான் வந்து அரசியல் நோக்கர்கள் வந்து கருதுறாங்க. விமர்சனங்கள்லேயே வச்சுருக்காங்க. என்னென்னா, நாங்கள் வந்து பெரிய பெரிய ஆட்களை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம், சின்ன சின்ன இதாக பயணிக்கலை, இவங்க ஒரு இதாக பார்க்கலை, நாங்கள் வந்து ஒரு கட்சியாக மதிக்கலை, பார்க்கலை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பார்வையில் தான் அந்த இதை சொல்லியிருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். அப்போ ரெண்டு விஷயத்தில் ஒரு சரியாக பதிலிச்சார். சரி, அப்போ என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன? அதே சிங்க கதையில் சொல்கிறாரு. சிங்கம் வந்து வேட்டையாடும் போது வேட்டையாட முடிவு பண்ணிட்டுனா அது ஜெயிச்சுட்டு தான் திரும்பும். அப்போ என்ன அர்த்தம்னா, நாங்கள் வந்து தேர்தலை மையமாச்சு போயிட்டுருக்கோம். சட்டசபை 2026 தேர்தல் கண்டிப்பாக எங்களுடைய பிரச்சாரம் முன்னெடுக்கப்படும். அப்படி முன்னெடுத்தால் வெற்றியோடு தான் திரும்புவோம் அப்படிங்கிறதா விஜய் இதில் வந்து சொல்லியிருக்கதா வந்து அவருடைய ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சொல்லி ரொம்பவே கொண்டாடிட்டு இருக்காங்க வலைத்தளங்களை. இந்த சிங்க கதை மூலம் இதை வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமாக என்ன போயிருக்காரு பார்த்தீங்கன்னா, சினிமா துறை தான் சார்ந்திருக்க சினிமா துறை சொல்லியிருக்காருன்னா, புகழின் உச்சியில் இருக்கும் போதே, அதாவது நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்து ஓய்வெடுப்பதற்காகவோ வந்து பதுங்கிக் கொள்வதற்காகவோ அடைக்கலம் தேடியோ நான் இந்த அரசியலுக்கு வரலை. புரியுதா உங்களுக்கு? நான் புகழில் உச்சியில் இருக்கேன், இப்போவுமே பல கோடி சம்பாத்தியம் பண்ணுறேன், நம்பர் 1 இருக்கேன். இந்த இடத்துல இருக்கும்போதே நான் வந்து அதை விட்டுட்டு வெளியே வந்திருக்கேன். மற்றவங்க மாதிரி ரிட்டையர்ட் ஆகி, அப்போ யார் சொல்கிறாரு அப்படிங்கன்னா, கமல்ஹாசன் சொல்கிறாரா, இல்லை அரசியலில் ஒதுங்கின ரஜினிகாந்த் சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்து எழும் இல்லையா? அந்த மாதிரி யூகங்களுக்கும் அவர் வந்து வலியுறுத்திருக்காரு. அதுவும் யூகமாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில் வந்து நான் ரிட்டையர்ட் ஆகலை, இப்போ பீக்கில் இருக்கும்போது இந்த படையோட, ரசிகர்கள் படையோட, இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் படையோடு நான் வந்திருக்கேன், அப்போனா என்னுடைய இதை பார்த்துடுங்க, நம்மளை நம்பி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இங்கே போட்டு உடைச்சிருக்காரு. சரியா? அப்புறம் இன்னொரு விஷயங்களே சொல்லியிருக்காரு. அதிமுகவும் சரி திமுகவும் சரி, முதல் முறையாக அதிமுகவும் இதை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பிஜேபியும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். திமுகவை விமர்சனம் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து அவர் தமிழ் திரையுலகத்தையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு, அரசியல் கட்சியில் எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அவருடைய பாதை என்ன அப்படிங்கிறது இல்லை கோடிட்டு காட்டிட்டு என்னென்னா, தனித்து போட்டி தான். நாங்கள் தனித்து போட்டி தான் போட போகிறோம். சரியா? பிரச்சாரத்துக்கு போகிறோம், அடுத்த பணிகள்லாம் எங்களுக்கு இருக்குது, பேரணிலாம் இருக்குது, மக்கள் சந்திப்புலாம் இருக்குது, அதை நோக்கி நாங்கள் பயணிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டையும் இதில் வந்து வச்சுருக்காரு. செப்டம்பர் மாதம் அந்த பயணத்தை தொடங்குவோம்னு சொல்லியிருக்காரு. எங்கள் தலைமையில் இருக்க அணி தான் வந்து நாங்கள் வெற்றி பெற வச்சுருக்கோம். இதுக்கு மேலே ஒரு விஷயம் என்ன சொன்னாலும், விஜயகாந்தை பற்றி, கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, இந்த மதுரை மண் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மேலே கால் வச்சோன்னே எனக்கு வசதி தான் ஞாபகம் வந்தீங்கன்னா, எம்ஜிஆர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தாங்க. நடிகரில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவராக இருந்தார், அரசியலில் செல்வாக்கு பெற்றவர். அவரை வந்து சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையலை. ஆனால் என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள், இந்த மண்ணின் மைந்தன் விஜயகாந்த் அவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது, அவரை உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் எம்ஜிஆரை போன்ற ஒரு நற்பண்பை கொண்டு அவரை வந்து எங்களுக்கு பேச முடிந்தது சொல்லி ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை வந்து அவர் பேசி முடிச்சிருக்காரு. அந்த வகையில் இந்த மாநாடு ஒரு மன நிறைவான மாநாடு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கூட்டம் கொடுத்து விஜய் இந்த கூட்டத்தை எதிர்பார்க்கல. தமிழமே பெருமை கட்சிக்கு சொல்லலாம். இந்த கூட்டம் வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. நாமும் போடுவோம். இந்த ஓட்டு வாக்குகளாக மாறுமா என்பது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இருந்தாலும் விஜய்க்குரிய எழுச்சி இந்த மாநாட்டில் தெரிந்ததுங்கிறது உண்மையான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. பார்ப்போம். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் வீணாக்கா.